ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். எந்த வயசுல நான் அவரை மீட் பண்ணேன்னு கேளுங்க. என்னுடைய 8வது வயசுல. அவர் அப்போ வந்து இங்கிலீஷ் லெக்சரரா இருந்தார். He was a struggling actor. I was a child artist. அப்பவே அவர் நோட் பண்ணி லவ் ஆச்சான்லாம் கேட்க கூடாது. 8வது வயசுல love எல்லாம் வராது. அவினாஷ்க்கு ஒரு பழக்கம் உண்டு. இப்போ வந்து ஒரு கதவை திறக்கிறாருன்னா மூட மறந்து போயிடும். மூட மாட்டார். இன்க்ளூடிங் மெயின் டோர் ஆஃப் த ஹவுஸ். மெனி டைம்ஸ் நைட் 12 மணிக்கு ஏதோ ஏஞ்சி போய் பார்த்தா மெயின் டோர் திறந்துருக்கும். இவருக்கு மறந்து போயிடும் அது மூடுறதுக்கு. 15 இயர்ஸ் பெரியவங்களா இருக்கிறதுனால மெச்சூரிட்டி லெவல் ரெண்டு பேருக்குமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும்ல மேம். ரொம்ப யோசிக்காதீங்க, சேமா இருக்கும். நம்மளோட 15 வயசு பெரிய ஆம்பளைங்களுக்கு நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டி தான் இருக்கும். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். when I got pregnant. We were not very keen on a child. We said okay, now time to become parents, and that's how we ventured it. அதனால it was nice for the first 6 months. After that, problems started. பட் நீங்க ரெண்டு பேரும் அத ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்களா மேம்? It was not easy, my dear. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ், பொலிட்டீஷியன், டான்சர் மாளவிகா மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்படிதான் so happy முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சந்தோஷமா இருக்குமோ இல்லையோ தெரியல, ஆனா சந்தோஷமா இருக்கிற முயற்சியில எப்பவுமே இருப்போம். ஏன்னா மனசு சந்தோஷமா இருந்தாதான் அது முகத்துல தெரியும் இல்லையா? அகற்றின் அழகு கல்யாண வாழ்க்கைன்னு வரும்போது நீங்களும் சார் ஒரு 15 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கு. நீங்க சொல்லியிருக்கீங்க காதல் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதுதான் பேஸா இருந்துச்சு இல்லையா மேம்? எந்த வயசுல மேம் யூ காட் மேரிட்? எந்த வயசுல நான் அவரை மீட் பண்ணேன்னு கேளுங்க. என்னுடைய 8வது வயசுல. அவர் அப்போ வந்து இங்கிலீஷ் லெக்சரரா இருந்தார். சினிமா அப்பவே தெரியுமா? He was a struggling actor. I was a child artist. அப்பவே அவர் நோட் பண்ணி லவ் ஆச்சான்லாம் கேட்க கூடாது. 8வது வயசுல love எல்லாம் வராது. But then how did the friendship நடிச்சப்போதான் the friendship happened when I was 22. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் happened. and நான் ஏற்கனவே இதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கல்யாணம்ன்றது வந்து ஒரு நாள் இருக்கக்கூடியதோ இல்ல ஒரு மாசம் இருக்கக்கூடியதோ இல்ல. நம்ம ஆரம்பிக்கும் போது ஆயுசுக்கும் இவர் கூட தான் இருக்க போறோம் நம்ம நினைக்கிறோம், இவங்க கூட தான் இருக்க போறோம்னு அவங்களும் நினைக்கிறாங்க. இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் பெருசா கை கூடுமான்னு எனக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு so many years ago, இப்போ கிட்டத்தட்ட 24 வருஷம் ஆயிடுச்சு. 24 years ago marriage was for keeps. So most important thing was friendship, because love wears out ma. ரொமான்ஸ், லவ், இதெல்லாம் அட்ராக்ஷன், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அவ்வளவுதான். கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா அவங்கள இருக்கிற தவறுகள் தான் மட்டும் நமக்கு தெரியும். எல்லாம் ஏதோ பூத கண்ணாடி மூலமா பார்த்த மாதிரியே அவங்கள இருந்து அந்த சின்ன சின்ன அந்த என்ன சொல்றது, நமக்கு எது பிடிச்சிருந்ததோ அதெல்லாம் இருக்காது. கல்யாணத்துல அதெல்லாம் இருக்காது. அதெல்லாம் லவ் பண்ணும்போது தான் இருக்கும். யார் கொண்டு போய் கேண்டில் லைட் முன்னாடி உட்கார வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள பேச போறாங்க? அது வரைக்கும் அங்க கூட்டு போறேன், இங்க கூட்டு போறேன், ஊரை சுத்த கூட்டு போறேன், பிக்னிக் கூட்டு போறேன், எல்லாம் கூட்டு போவாங்க. அது என்ன ஹோல்டிங் ஹேண்ட்ஸ், கோயிங் ஃபார் எ டிரைவ், அதெல்லாம் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் யாரு கூட்டு போறாங்க? உனக்கு வேணா நீ கார் எடுத்துட்டு போட்டுருவாங்க நம்மள. So what is important is understanding and friendship. அது வந்து எங்களுக்கு so far we've done well on that front. அந்த 20sல you had this maturity ma'am அந்த டைம்ல இருந்துச்சுன்னா சொல்ல முடியாது. எனக்கு I have a strange parallel life of a lawyer since the age of 22. நான் வந்து இந்த மேரேஜ் கவுன்சிலிங் அது பண்ண ஆரம்பிச்சது வந்து காலேஜ்ல படிக்கும் போதே. எனக்கு கல்யாணம் ஆனதே என்னன்னு தெரியாது. என்ன கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க, கவுன்சிலிங் பண்ணுங்க இந்த டைவர்ஸ்க்கு வர கப்புள்ஸ்க்கு. ஸோ அப்போலேருந்தே ஐ பீன் டூயிங் தட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ திங்க் அதனோட ஃபுல் ப்ளோன் ஃபார்ம் தான் என்னோட ஷோ கால் பதுக்கு ஜெட்டக்காவண்டியா. தமிழ்ல கூட வந்துச்சு, தெலுங்குலையும் பண்ணாங்க. அது வந்து இந்த மேரிட்டல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் தான். அது மொத்தமா வந்து பிரிஞ்சு போன கணவன் மனைவி அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், அவங்கள சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா, அதை உட்கார்ந்து பேசுறது தான் அந்த ஷோவா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 7 years பண்ணோம் அதை கன்னடால.
அது அதனுடைய வேற வேற வடிவம் தான் நீங்க தமிழ்ல தெலுங்குலாம் பாக்குறீங்க. சோ எதுக்கு இதை சொல்றேன்னா, எனக்கே தெரியாம எனக்குள்ள அந்த ஒரு parallel there was that மேரேஜ் கவுன்சிலர். சோ அது மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்க நமக்கு வர பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தேடிக்க தெரியாது. வென் யூ ஒரு 35க்கு அப்புறம்லாம் மேபி அந்த கல்யாணத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தானே மேம் எல்லாருக்கும் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வரும். பட் இனிஷியலாவே ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். லவ்ங்கிறது செகண்டரி. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணுங்கிறது கல்யாணம் பண்ற புதுசுலயே இருக்கிறதுங்கிறது கண்டிப்பா ஒரு மெச்சூர்டான ஒரு தாட் தான். தெரியல, அது நான் வந்து ரொம்ப அதை யோசிச்செல்லாம் பண்ணதில்ல. பட் எனக்கு என்னுடைய புரிதல் அதுதான். ஏன்னா வந்து டீதிங் ப்ராப்ளம்ஸ்ங்கிறது எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கும். கல்யாணம் விட்டுருக்க, இப்பெல்லாம் லிவிங் பண்ணி ஓரளவுக்கு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தானே கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. சோ நீங்க வந்து அந்த டீதிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நான் தான் சொன்னேனே, நமக்கு அழகா தெரிய எல்லா விஷயமே வந்து தவறா தெரியும். நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல, பூதங்க நாடி வச்சு பார்த்த மாதிரி தெரியும். நான் ஒரு சின்ன ஐ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். அவினாஷ்க்கு ஒரு பழக்கம் உண்டு. இப்போ வந்து ஒரு கதவை திறக்கிறாருன்னா மூட மறந்து போயிடும் அவருக்கு. மூட மாட்டாரு. இன்க்ளூடிங் மெயின் டோர் ஆஃப் த ஹவுஸ். மெனி டைம்ஸ் நைட் 12 மணிக்கு ஏதோ ஏஞ்சி போய் பார்த்தா மெயின் டோர் திறந்துருக்கும். இவருக்கு மறந்து போயிடும் அது மூடுறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது டூத் பேஸ்ட்னு வச்சுக்கோங்க, இந்த கேப்பை எடுத்து இப்படி வச்சுட்டு டூத் பேஸ்ட் போட்டுட்டு அப்படியே போட்டு போயிடுவாரு. இல்ல வந்து ஷாம்பு பாட்டில் ஓபன் பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிடுவாரு. நீங்க பாத்ரூம் என்டர் ஆகும் போது உங்களுக்கு வந்து எல்லாம் அப்படியே அவ்வளவு அழகா தெரியும். என்னடா இது, ஏதாவது யார் வந்துட்டு போனாங்க ஏன்னு யோசிக்கணும் நீங்க அந்த மாதிரி. சோ ஐம் சேயிங் இதெல்லாம் வந்து இது ரொம்ப சின்ன விஷயமா உங்களுக்கு கேக்குது இல்லையா? நீங்க வாழ்ந்து பாருங்க. டெய்லி காலையில அப்படி இருந்தா கோபம் வருமா வராதா? So this also can lead to separation. I'm saying இந்த மாதிரி சின்ன சின்ன அவங்களுடைய பிரச்சனை நமக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அது அப்படியே ஐயோ இந்தாலே ஏன்பா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு தோன்ற அளவுக்கு வந்து அது நம்மளை பாதிக்கும். That's why I'm saying எல்லாமே அவங்களுடைய தவறுகள் தான் பூத கண்ணாடி வச்சு தெரியும் நமக்கு. அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன நல்லத்தனங்கள் நமக்கு வந்து இது மறைச்சிடும். அதை கிட்டத்தட்ட ஒரு இது மாதிரி எக்லிப்ஸ் மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் அதை மறைச்சிடும். அதனாலதானே இத்தனை டிவோர்ஸ். அது என்ன, நம்ம ஸ்டெப் பேக், ஸ்டே காம். ஓகே, நீ மூடாம போயிடுவியா, டூத் பேஸ்ட எடுத்து நான் மூடுறேன். ப்ராப்ளம் சால்வ். இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் ஓகே. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு மேபி ஒரு 24 இயர்ஸ் பேக் எப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் ரொம்ப காதல்ல இருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு 15 இயர்ஸ் ஏஜ்ங்கிறது நமக்கு தெரியாது. பட் யூ செட் தட் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் தேர் ஃபர்ஸ்ட்னு சொன்னீங்க இல்லையா? அங்க ஏஜ் எப்பயாச்சும் உங்களுக்கு ஒரு ஃபேக்டரா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆர் இன்னொரு சைடு எப்படி பார்க்கலாம்னா 15 இயர்ஸ் பெரியவங்களா இருக்கிறதுனால மெச்சூரிட்டி லெவல் 2 பேருக்குமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும்ல மேம்? ரொம்ப யோசிக்காதீங்க, சேமா இருக்கும். நம்மளோட 15 வயசு பெரிய ஆம்பளைங்களுக்கு நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டி தான் இருக்கும். அது அந்த ஆண் வர்க்கத்துக்கே இருக்கிற பிரச்சனை. மெச்சூரிட்டின்றது ரவ கூட கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அதனால மேட்ச் ஆகும். சீரியஸா மேட்ச் ஆகுமா? ஏன் இப்படி வச்சாங்க சொல்லுங்க? ஏதோ ஒரு காலத்துல டிசைட் பண்ணாங்க இல்லையா, பொண்ணோட பையன் பெரியவனா. இன்னைக்கு அதெல்லாம் இல்லன்னு வச்சுக்கோங்க. எத்தனையோ மேரேஜஸ்ல வந்து அந்த வயசு வேறுபாடு இருக்கு. பட் நான் வந்து ஒரு மரபா வச்சிருந்தாங்க இல்லையா, நம்மளோட கொஞ்சம் பெரியவங்களா இருக்கணும்னு. எதனால வச்சாங்க? அனுபவத்தால தானே. women are become mature very very fast. women are very wise. இந்த ஒரு I don't know if I'm deviating but still I'll say this. உங்களுக்கு வந்து நம்மள வந்து இந்த பாதி ஆண் பாதி பெண் அப்படின்றது இருக்கு இல்லையா? சிவனுக்கு இருக்கு அர்த்தநாரீஸ்வரான்னு பேரு இல்லையா? அர்த்தநாரினா என்னது? லெஃப்ட் சைடு வாமபாகா belongs to Parvati, the right side. So the half of his body is given to Parvati, they say, no? இதுல வந்து there is the science to it that I see is that for the woman the right and the left brain works. For the man only one side of the brain works. நீங்க கேட்டு பாருங்க யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க. அதனாலதான் women can catch details, men can't. இது என்ன கலர் சொல்லுங்க? கலர் சொல்லுங்க. கலரா மேம்? Black golden. Black and gold, இல்லையா? You can see the black beads and you can see the gold, இல்லையா? Gold. இத வந்து நீங்க யாராவது உங்க ஸ்டுடியோலயே இருக்கிற ஆம்பளைங்க கிட்ட கேளுங்களேன், ஒப்புறான்னு சொல்ல தெரியாது. அது மாதிரி இது ஆரஞ்சு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அவங்கள கேட்டு பாருங்களேன். நிறைய பேர் ரெட்டுன்றுவாங்க. இந்த டீடைல்ஸ் நோ, சீரியஸ்லி தீஸ் டீடைல்ஸ் only women know. Okay, I'm wearing a bangle. நாளை கேட்டேன்னா என்ன பேங்கிள் நீங்க சொல்லுவீங்க? இது வந்து வெள்ளை கல்லு, இது வைரம்னு வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இருந்தாலும் கல்லு பதிச்சிருக்கு,
இதுல வந்து லக்ஷ்மி இருக்கு எல்லாம் சொல்லுவீங்க நீங்க. ஆம்பளைங்களை கேளுங்களேன், வீட்டுக்கு போயிட்டு கேளுங்களேன். ஏதாவது கல்யாணத்துக்கு போறீங்க, அந்த அந்த ஆண்டி ஒரு புடவை கட்டியிருந்தாங்க, என்ன அதுல ஒரு டிசைன் இருந்தது, என்ன அது ஒரு ஒரு மாதிரியான கலர், என்ன தெரியாதுமா. கேட்டு பாருங்களேன். இப்ப நம்ம 2 பேரும் உட்கார்ந்து ஒரு கலர் பேசுற மாதிரி ஒரு 2 ஆம்பளைங்களை பேசுறது, கண்டிப்பா. அவங்க பாதி இல்ல, பேர் கிடையவே கலர் கிடையாது. பிளைண்ட். That's why. இதுல இன்னொரு விஷயம், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு அழகான ஒரு ஃபேஸ் தான் பிரெக்னன்சி. ஹவ் இஸ் இட் ஃபார் யூ? அந்த நீங்க பிரெக்னன்ட் ஆயிட்டீங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் when I got pregnant. And we were not very keen on a child, but we were we said okay, now time to become parents, and that's how we ventured it. அதனால it was nice for the first 6 months. After that problems started. அந்த இது movement was very less. Movement of the fetus was very less. Problems இருக்குமான்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் இட் வாஸ் டூ லேட். இந்த அனாமலிஸ்ன்றது 5வது மாசத்துல பார்த்து சொல்லுவாங்க. அப்போ he looked fine, but slowly problems started developing, and 34th week we had to remove him because the doctor said he has stopped moving. Either the mother will go or the child will go, so we'll have to cut open and take the baby out. அப்படின்னு ஒரு 34வது வாரம் இது பண்ணாங்க, சி செக்ஷன் பண்ணி வெளியே எடுத்தாங்க குழந்தை. ஃப்ரம் தென் டு நவ் அவனால எங்களுக்கு சந்தோஷமான ரொம்ப சந்தோஷம். ஆனா அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கேன், அது நினைச்சா நமக்கு வந்து as parents we feel that why should he suffer. அது ஒரு அம்மாவா நமக்கும் பாக்குறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். As parents, பட் நீங்க 2 பேரும் அத ரொம்ப பியூட்டிஃபுல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்களா மேம்? இன் ஒன் ஆர் தி அதர் வே? it was not easy my dear. Yes. ஏன்னா அவன் விஷயத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, பிரச்சனை என்னன்னு ரொம்ப தெரியல. யூஸ்வலா சொல்லிடுவாங்க இல்லையா, இது வந்து அந்த மோங்கலாய்டு ஃபீச்சர்ஸ் இருக்கும். மோங்கலாய்டு ஃபீச்சர்ஸ்னா கண்ணு வந்து சின்னதா இருக்கும். மோங்கலாய்டுனா புரியுது இல்லையா, சைனீஸ் ஃபீச்சர்ஸ். Yes, yes. கண்ணு சின்னதாயிடும். அதுக்கப்புறம் வந்து தலையோடைய ஷேப் வந்து இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு, இந்த மென்டலி சேலஞ்ச் குழந்தைங்களுக்கு. இல்லைன்னா வந்து இப்போதான் அந்த ஆட்டிசம், அந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, ஆட்டிசம்ல there are so many different types. அந்த ஸ்பெக்ட்ரம்குள்ள வந்துடும். இவன் எதுக்குள்ளேயும் வரல. இவனுக்கு வந்து நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. சோ அது அவனோட ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு எதுவுமே காட்டி கொடுக்கல. கிட்டத்தட்ட 11 வயசு ஆச்சு. பேச்சு வரல, நடக்க முடியல, மென்டல் growth-உம் இல்ல, எக்கச்சக்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஆனா என்னன்னே தெரியல, வாட் இஸ் த காஸ், அவனுக்கு என்ன, வாட் இஸ் ஒரு டயக்னோசிஸ்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, எதனால ஒரு பிரச்சனை இல்ல எதனால இப்படி இருக்கான்னு அது தெரியாது. 11 வயசு ஆயிடுச்சு. He suffers from a syndrome called Wolff-Hirschhorn syndrome. இது வந்து ரொம்ப ரேர். நியூரோலஜிஸ்டே சொல்ல தெரியலையே. ஒரு நாளைக்கு சும்மா ஒரு ஜெனட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துட்டு he said the nose bridge பார்த்தா தெரியுது he is a Wolff-Hirschhorn syndrome child. For 11 years we suffered without knowing what it was. அதான் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த கோயிலுக்கு போங்க சரியாயிடும், அந்த கோயிலுக்கு போங்க சரியாயிடும், இந்த விரதம் எனக்கு பண்ண சரியாயிடும், இந்த ஹோமம் பண்ணா சரியாயிடும், அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு போங்க சரியாயிடும், இந்த மெடிக்கல் டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போங்க சரியாயிடும். இப்படியே இந்த அட்வைஸ்லயே 11 வருஷம் ஓடிச்சு. இப்போ அவனுக்கு 17 வயசு. இந்த சஃபரிங் பத்தி பேசும்போது நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க மேம். இனிஷியல் 6 months பிரெக்னன்சிக்கு அப்புறம் இனிஷியல் 6 months நீங்க கண்ணாடி கூட பார்க்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இட் வாஸ் வெரி பேட். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எதனால நான் அப்படி குண்டானேன்னு எனக்கும் தெரியாது. ரொம்ப I was so big, so ஒரு நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், கன்ஃபியூஷன், இந்த மாதிரி பல விதமான மனசுக்குள்ள நிறைய போராட்டங்கள் இல்லையா. அந்த போராட்டங்கள் வந்து அதனால கண்ணாடி பார்க்கல, எதுவுமே தெரியல, என்ன பண்றோம்னு தெரியல, எதுக்காக உயிர் வாழும் தெரியல, இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் எனக்கு அவன் பிறந்து ஒரு 3வது மாசத்துல பாலச்சந்தர் சார் ஃபோன் பண்ணார். என்ன பண்ற சார், உங்களுக்கு தெரியுமே சார் டெலிவரி. ஆமா 3 மாசம் ஆச்சு அப்படின்னாரு. ஆமா சார் 3 மாசம் ஆச்சு, வந்து நடி அப்படின்னாரு. அதெல்லாம் வர முடியாது சார். எப்படி சார் வருது, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் நான்லாம் வந்து நடிக்க முடியாது, நீ வந்து நடி அப்படின்னாரு. எனக்கு அது வந்து
இப்போ நினைச்சா ஒரு ரிலீஃபா இருந்துச்சு. சரி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 7-8 மணி நேரம் நடிச்சா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், இல்ல நம்ம இத வந்து ஒரு எஸ்கேபிஸ்டா கூட நினைச்சுக்கலாம். அப்படிதான் நான் போய் நடிச்சேன். அண்ட் யூ நோ வாட் தட் சீரியல் வாஸ்? இட் வாஸ் அ சீரியல் ஆஃப் இது ஒரு 100% காமெடி. நான் சாய்ராம்னு ஒரு ஆக்டர், நாங்க எல்லாம் நடிச்சோம். சச்சுமா, இப்படி நிறைய அந்த பாலாஜி, எந்த பாலாஜி அவர் பேரு, வருமான் பரவாயில்லையோ அவரு, இவங்கெல்லாம் இந்த இது கூட கோட்டூர்புரம் சோபனா, எல்லாரும் ஃபுல்லா காமெடி ஆர்டிஸ்ட். நாங்க காமெடி நடிச்சோம். இப்ப நினைச்சா எப்படி நடிச்சேன்னு இருக்கு. பட் ஐ சீம் டு ஹவ் என்ஜாய்ட் இட். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நானே எப்போதும் எனக்கு போர் அடிச்சா உட்காந்து பாப்பேன். இவ்வளவு சிரிக்க வச்சிருப்போமா, இவ்வளவு சிரிச்சிருப்போமான்னு தெரியல எனக்கு. அது வந்து இப்போ ஒரு வரப்பிரசாதமா நினைக்கிறேன். பாம்பே ஞானம் கூட இருந்தாங்க. இப்போ நான் அதை ஒரு அந்த இவங்க யாரு, நம்ம சஞ்சீவ், பிரீத்தி, எல்லாரும் இருந்தாங்க. இப்போ நினைச்சா அது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. அதாவது அவரு என்ன நினைச்சு கூப்பிட்டாருன்னு தெரியல. டைரக்டர் வந்து நடி, அவ்வளவுதான், அது நடிச்சாச்சு. அண்ட் நான் எனக்கு காமெடி எல்லாம் பண்ணி தெரியவே தெரியாது. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு அது நடிச்சேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, நாகேஷ் சாருக்கே அவர் தானே குரு. இப்போ இந்த வெயிட் கெயின் பத்தி பேசும்போது, இப்போ பிரெக்னன்சி டைம்ல என்ன வெயிட் மேம் இருந்தீங்க? அதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் கெயின் ஆச்சு மேம்? That doctor who used to see me, I think 6th or 7th month.